ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியில் நல்ல சாஃப்டாக பூ போல் புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியை எப்படி காய வச்சு அரைச்சி ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். ரேஷன் பச்சரிசி நான் ஒரு 3 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை 6-7 முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியில் நிறையா தூசி இருக்கும், சில டைம் கல்லெல்லாம் இருக்கும். அதனால் அந்த அரிசியை எப்போவுமே கழுவும் போது நல்லா இது போல் கசக்கி கழுவி விடணும். இப்போ நல்லா கசக்கி கழுவி விடும்போது தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. இதை நான் ஒரு 7 முறை பக்கம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது. இந்த அரிசியை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை வடிகட்டியில் நான் நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். இதை வடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மீதி உள்ள தண்ணியுமே நல்லா ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். நான் 2 வடிகட்டியில் இது போல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை வெயிலுக்கு கீழே காய வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் காய வச்சா போதும். நான் வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே காய வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சாவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஈர அரிசி அரைக்கணும் அப்படின்னு சொன்னாவே மில்லில் அரைச்சி கொடுப்பாங்க. இந்த அரிசி அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிக்கும். அதனால் அரிசியை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை, அரிசியோட அந்த ஈரப்பதம் போனால் மட்டும் போதும். நான் இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோலம் போடுற பதத்தில் எடுத்துருக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். ஆறுனத்துக்கு அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பச்சரிசி மாவில் இருந்து புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்திலே உப்பு போட்டு கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு பதத்துக்கு பிரட்டி எடுத்துக்கணும். நம்ம சேனலில் இந்த ரேஷன் பச்சரிசி மாவு வச்சு விதவிதமான டிஃபன் ஐட்டம்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாவை கொஞ்சமாக கசிக்குட்டு சின்ன உருண்டைகளாட்டம் புட்டு பதம் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா கலந்துட்டுட்டு கொழுக்கட்டை போல் பிடிச்சி அதுக்கப்புறமா உதிரி விடணும். அது போல் செய்யும்போது சின்ன உருண்டைகளாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு போல் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுதான் கரெக்டான புட்டோட கன்சிஸ்டன்சி. ரேஷன் பச்சரிசியில் தான் இந்த புட்டு செஞ்சுருக்கோன்ட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பார்த்தோம்னா நான் நல்லா முழுமையாக இது போல் கலந்துட்டு இருக்கேன். இதை நான் புட்டு குழாயில் போட போகிறேன். குழாய்க்குள்ளே சின்ன வாட்டர் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுட்டு திரும்பவும் இந்த மாவு போட்டு அதுபோல் லேயர்ஸாக புட்டு ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா லேயராக அழகாக இருக்கும். நீங்கள் இது போல் குழாயில் செய்ய விருப்பப்படலினாலும் இட்லி பாத்திரத்திலே வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது போல் செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழாய்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி லேயர்ஸாக போட்டுட்டு மூடி வச்சுட்டு இடியாப்ப பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இது வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் புட்டு சூப்பராக வெந்து வந்துடும். புட்டு எப்படி வெந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த ஓட்டை வழியில் ஸ்டீம் வரும். அதாவது வெந்துருச்சு அப்படின்ட்டு ஆவி வரும். அப்போது புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியோட பின்னாடி பாதம் வச்சு
புட்டோட குழாயில் பின்னாடி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடி நல்ல கரெக்டான ஷேப்பில் புட்டு வரும். புட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. பிளேட்டுமே இது கூட வந்துடும். கரண்டி வச்சு சும்மா ஒரு தட்டு விட்டோனாவே அது கலண்டு வந்துடும். நான் இன்றைக்கி புட்டை தேங்காய் பாலும் சர்க்கரையோட தான் சர்வ் பண்ண போகிறேன். இனிப்பு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க கேரளா ஸ்டைலில் கொண்டக்கடலை குழம்பு வச்சு கூட சர்வ் பண்ணலாம். எப்போவுமே புட்டு சாப்பிடும்போது இது போல் உடச்சி விட்டு மேலே தேங்காய் பால் ஊற்றிட்டு சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரேஷன் பச்சரிசி வச்சு மாவை ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக புட்டு ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.